ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாவது உங்களை பார்த்து. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். இது வீடு கட்டிக்கிட்டவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடு கட்ட போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் இடம் ஏற்கனவே இருக்குன்னா அது எந்த மாதிரி கேட்டகரியில் ப்ராப்பர் டேக்ஸ் இருக்குதுன்னு பார்த்துங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ப்ராப்பர் டேக்ஸு. இந்த டேக்ஸ் சம்மந்தமாக எவ்வளோ பேர் நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம சேனல் வேணால் நம்ம சேனல் வேணுமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் என்னுடைய சைட்லேருந்து நான் எந்த மாதிரி ப்ராப்பர் டேக்ஸ் சம்மந்தமாக எந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்கள் மற்றவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்குங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, எலெக்ஷன்லாம் எப்படி போணுச்சு மக்களே? அப்புறம் அது எப்படிலாம் உங்கள் ஏரியாவில் எப்படிலாம் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் பதிவானுச்சு, ப்ளஸ் நீங்கள் எந்த மாதிரி எலெக்ஷன் ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, அப்புறம் உங்கள் ஏரியாலாம் எந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் ஓட்டு போராட்டம் நடந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டு தான் ஏற்கனவே போட்டிருப்போம் அந்த வீடியோலாம். நான் என்னுடைய சைட்டில் புதுசாக ஒரு பிளான் அப்ரூவல்லாம் வாங்கி அதை அந்த இடத்துல ஒர்க் ஸ்டார்ட் பண்ண அப்ரூவல் கவர்மெண்ட் பஞ்சாயத்தில் என்ன மாதிரி அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள அமௌண்ட்லாம் கட்டி தான் நான் என்னுடைய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நான் வீடு குடி போனதுக்கப்புறம் எனக்கு ப்ராப்பர் டேக்ஸ் இஷ்யூ பண்ணாங்களே, அதில் என்ன பண்ணேன்னா பஞ்சாயத்து போர்டு கிளர்க்கு என்ன பண்ணாங்கன்னா எனக்கு கூரை வீடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எனக்கு ப்ராப்பர் டேக்ஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக என்னுடைய இது கூரை வீடுங்கிறதே ஒன்று கிடையாது. பட் எனக்கு பிளான் அப்ரூவல்லாம் வாங்கி பஞ்சாயத்து போர்டில் அனுமதி வாங்கி தான் நான் வீடு கட்டினேன். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு கூரை வீடுன்னு போட்டு கொடுத்து ஏற்கனவே வாங்கினா அந்த பிளான் அப்ரூவலை திரும்ப எனக்கு புதுசாக வாங்கி கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்கு பண்ணி விட்டு ரொம்ப மன பிரச்சனைகள், அதாவது எப்படின்னா மன உளைச்சலில் இருக்கேன். அப்புறம் அது தொடர்ந்து போராட்டங்கள் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் நான் என்னோடய ப்ராப்பர் டேக்ஸில் நான் ஆர்சிசின்னு மாற்றலை. அந்த நோட்டுங்கிற இடத்துல நீங்கள் வீடு பிளான் அப்ரூவல் வாங்குறப்போ அவங்க போட்டு கொடுக்குறாங்கள, அந்த வீடு வேலை முடிஞ்சோன்னா நம்ம தான் போய் அவங்கள்ட்ட சொல்லணுமா, என் வீடு வேலை முடிஞ்சுட்டு நீங்கள் எனக்கு ஆர்சிசின்னு போடுங்கன்னு. இது கம்ப்ளீட்டாக முற்றிலும் தவறு. பட் அவங்களுடைய ஒர்க்கு அது. நம்மள்டேருந்து பணம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ப்ரைபு இட்ஸ் மீன்ஸ் பார்த்திங்கன்னா லஞ்சம் நம்மள்டேருந்து கேட்குறாங்க இதை மாற்றி கொடுக்க. ஸோ நீங்கள் அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னா இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் வீடு கட்டி முடித்த உடனே நீங்கள் போயிட்டு அவங்க என்ன மாதிரி அந்த ப்ராப்பர் டேக்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கிறத நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் பிளாங்காக இஷ்யூ பண்ணாங்கன்னா அதில் நோட்டுங்கிற இடத்துல பிளாங்காக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. உங்கள் வீடு வேலையை முடிச்சுட்டு நீங்கள் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் இது சம்மந்தமாக என்ன மாதிரி எல்லாம் என்னுடைய மாத்திரத்துக்கு நான் எந்த மாதிரிலாம் இப்போ அடுத்த ஸ்டெப்பு நான் போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்தராக அதாவது எப்படின்னா ஜோனல் டெப்யூட்டிக்கு ப்ளஸ்ஸு பஞ்சாயத்து போர்டு கிளர்க்குக்கு அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒரு 3 பெட்டிஷன் நான் அனுப்பியிருக்கேன் வித் அக்னாலஜ்மெண்ட்டோட. அது பார்த்தீங்கன்னா நான் அனுப்பி கிட்டத்தட்ட மேபி ஃபார் ஒரு 15 டேஸ் மேலே ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு ப்ராப்பர் டேக்ஸ் இஷ்யூ பண்ணாங்களா, அதுக்கு நம்ம திரும்ப கேட்கக்குள்ள இந்த மாதிரி பிளான் அப்ரூவல் நியூவாக கேட்குறாங்க பஞ்சாயத்து போர்டில். அது உண்மை தானா? உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தமான கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். இல்லைனா நம்ம மன உளைச்சலும் ப்ளஸ் நம்மள்டேருந்து ஃபினான்ஷியல் லெவலில் நம்ம நிறைய லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீடை கட்டி முடித்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடை ஆரம்பித்தாலும் அதில் எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்துலேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் லெவல்லையும் நான் லாஸ் ஆகிருக்கேன். ஏன்னா ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான் 14 லட்சம். என்னோடய ஒரு சொந்த ப்ராப்பர்ட்டியை நான் ஃபினான்ஷியலாக அதில் வந்துக்கிட்டு இருந்த இன்கம்லாம் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ கஷ்டப்பட்டு என் வீடு வேலையெல்லாம் முடித்தேன். இப்போ எனக்கு ப்ராப்பர் டேக்ஸில் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா எனக்கு அப்ரூவலே புதுசாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜோனல்கிட்ட பேசிட்டேன், அப்புறம் டெப்யூட்டி பஞ்சாயத்துக்கு பேசினேன். இவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டை எடுத்து ஏடிக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க,
அப்படின்னு சொன்னால் அவர் செய்ய மாட்டேங்கிறாரு. அவர் வந்து அட்மின் வந்து பெருசா எப்படின்னா, இப்போ எங்கள் பஞ்சாயத்தில் வந்து ஒரு ஒரு 1000 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா, நான் ஒவ்வொரு வீடாலாம் என்னால் போயிட்டு நான் பார்க்க முடியாது. இட்ஸ் நாட் மை டியூட்டி அப்படிங்கிறாரு. ஸோ அவரோட டியூட்டி என்னன்னா, அவர் வந்து ஆஃபீஸ்லேயே தான் இருப்பாராம். நம்ம தான் போய் எல்லாமே கேட்டு அவர்கிட்ட நம்ம பண்ணிக்கணுமா. ஸோ இதெல்லாம் உங்கள் ஏரியாவில் எப்படி பஞ்சாயத்து கிளர்க்கு எப்படி இதை மாதிரி ப்ரொசீஜர்லாம் இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராப்பர் டேக்ஸு இல்லை வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவர் போய் விசிட் பண்ணுறா, இல்லை நீங்கள் தான் போய் அவங்கள்ட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்களாங்கிறத நம்மளோட வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ என்னோடய பெட்டிஷன் போட்டிருக்கேன், வித் அக்னாலஜ்மெண்ட் பெண்டிங் இருக்குது. இப்போ சிஎம் செல்லுக்கும் நான் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் அது சம்மந்தமாக என்னுடைய எந்த ஒரு ரிப்ளையும் எனக்கு கிடைக்கல. ஸோ வெயிட் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்குதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்குங்க, வீடு கட்டுறவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் என்ன மாதிரி பிரச்சனைங்கிறத ரியலாக அனுபவிச்சிட்ருக்கேன். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, மீண்டும் நம்ம மற்ற வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.